ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். வெல்கம் டு நேசம் கிச்சன். ஓகே, என்னடா புது பேரில் ஆரம்பிச்சது நினைக்கிறீங்களோ? ஸோ இது ஆல்ரெடி நான் இந்த யூடியூப்பில் ஆரம்பிச்சிட்டேன், பட் நான் நிறைய அப்லோட் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, மீண்டும் இந்த உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது என்னென்னு சொன்னால், நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ நூடுல்ஸ் வீடியோவுக்கு ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் நூடுல்ஸுக்கு எல்லோரும் நிறைய கமெண்ட் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும், மெயினாக ஃபோன் பண்ணி காய்ச்சவியல் உண்மையில் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் பயங்கர சந்தோஷப்படணும், கீப்பப் பண்ண சொல்லி கண்டிப்பாக அவங்க சொன்ன அனைத்து பேருக்கும் மிக்க நன்றி. ஓகே, நான் இன்றைக்கு என்னட்டோம் சொல்ல மறந்துட்டேன். மெயினாக நேற்று செய்து கொண்டு சாப்பாடு கொண்டு போய் எல்லோரும் கொண்டு அங்கே கொடுத்தேன் நான். ஸோ அவங்க எல்லோரும் சாப்பிட்டு அவங்க பயங்கர ஹாப்பியாக இருந்தது. தாங்க போய் நூடுல்ஸ் சாப்பிட்டது இல்லை, அதாவது நிறைய ஸ்பெஷல் லாஸாக சொன்னேன் அந்த கருவாடு ஆட் பண்ணலாம். ஸோ அது அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஆட் பண்ணி அதே மாதிரி செய்து பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண சொன்னால், இன்றைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்னென்னு சொன்னால் பைனாப்பிள் கேசரி. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். என்னென்ன சாமான் போடுறது உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துட்டு அதே மாதிரி செய்து காட்டுறேன் நான். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னென்னு சொன்னால் இதுதான் ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன சாமான்: பைனாப்பிள், சின்ன பைனாப்பிள், காஜு, வறுத்த ரவா, சீனி, நெய், கார்டமெண்ட் அண்ட் கலரிங், ஸோ ரோஸ் வாட்டர். ஸோ இதில் என்னென்னு சொன்னால் வறுத்த ரவா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சீனி லாஸ்ட்டாக போடுறது. என்னென்னு சொன்னால் கார்டமெண்ட் நீங்கள் விரும்பின ஏலக்காய் விரும்பினா போடலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இது போட்டால் இது போடக்கூடாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கு என்ன செய்ய போனால் இதை ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ இது போட போகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இது போட போகிறேன். ஸோ உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரியோ, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செய்யலாம். ஓகே, வாங்க எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஓகே, நான் ரவாவையும் கஜுவையும் நெய்யில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரோஸ்ட் பண்ண இதே பதத்தில் ஒரு கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த ரவா என்ன செய்கிறது, அதை ஒட்டியாக உருந்து வரும். ஓகே, தண்ணி இந்த கப்பால் 5 கப்பு போட்டிருக்கணும். எந்த கப்பால் ரவா எடுப்பீங்களோ அதே கப்பால் 5 கப் தண்ணி போடணுமா. ஓகே ஓகே, நான் கலரிங் போட்டேன். ஸோ இதுக்கு நார்மலாக எல்லோ கலர் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஓகே, என்னோட எல்லோ கலர் இல்லை. ஸோ ரெட் கலர் லைட்டாக போட்டுட்டேன். ஸோ ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் இதில் இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் அவிய இருக்கும். ஸோ நல்லா அவிஞ்சாதோ ஒரு மசீரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரவா போடணும். ரவா போட்டதுக்கப்புறம் தான் ரவா அவிஞ்சது இறக்க ஸ்டேட்டுக்கு தான் சீனி போடணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற மிஸ்டேக் முதலே சீனியை போட்டுக்கணும். அதே லாஸ்ட்டாக சீனி போடணும்னு சொன்னால் நீங்கள் ரவா அவிஞ்சதுக்கு சீனி போட்டால் அந்த ரவா உதிர்ந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ கல்யாணம் விட்ட கேசரி போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் லாஸ்ட்டாக நான் சீனியை போடுறேன். ஓகே,
கேசரி வாழையில் வைப்பாங்க அந்த அதே டேஸ்ட்டுக்கு வரும். ஸோ கொஞ்சம் லூஸாக தான் நாங்கள் அள்ளி ஸ்பூனாலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் எனக்கு அது கேசரி பிடிக்கும். சில பேர் தட்டில் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அது ஊரில் வந்து அப்படி தான் சாப்பிட்றது. ஏன்னா நான் இந்தியாவில் இருந்துட்டு வந்ததாக பிறகு நான் மோஸ்ட்லி எனக்கு இப்படி தான் சேர்த்து சாப்பிட்டு செய்ய விருப்பம். ஸோ பார்த்தீங்களா 5 கப் தண்ணி விட்டேன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு இப்போ இதுக்கு கூட தண்ணி விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் சீனி கூட இன்னும் கிளாக வேறு அப்படியே 10 மணி நேரத்து 2 கொண்டு வரும். ஓகே ஓகே நான் அப்போ சீனி போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து அப்போ சீனி போடுவோம்மா. பார்த்தீங்கன்னா சீனி போட்டணும் தண்ணியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதே மாதிரி லைட்டாக அடுப்பை குறைச்சிட்டு மெதுவாக பண்ணிகிட்டே இருக்கும். எங்களா தண்ணியாக நினைக்காங்க அது கொஞ்சம் நாள் இது பார்க்கும். பார்த்தீங்களா அவிஞ்சி தனியாக ஒட்டியாக இருக்குது. பார்த்தீங்களாவா அந்த லைட்டாக அடுப்பை கூட்டிட்டு ஓகே. நான் மெயினாக வந்து நார்மலாக வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி தந்தவர் எந்த இனிப்பு சாப்பாட்டுக்கும் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு உப்பு சேர்ப்போம். லைட்டாக எனக்கு ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பு தெரியும்னு சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி எல்லாம் சேர்ப்பினா பட் சில பேர் தெரியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன ஒரு பிஞ்ச் லைட்டாக. ஓகே சொன்ன மாதிரி நான் இந்த காடமன் போடையில் ஸோ நான் இதான் போட போகிறோம். இது வந்து எசன்ஸ் மாதிரி தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கணக்கை விடாங்க சொட்டு கொஞ்சம் விடுக்கும். எனக்கு இந்த ஒரு கப்பு கணக்கை விட்டால் ஓவராக போயிடும். ஓகே அவ்வளோதான் கசிட். ஓகே நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட போகிறேன். இறக்குற பதம் பண்ணிட்டு நான் ஒரு ஸ்பூன் நெய் போட போகிறேன். பார்த்தீங்க பந்து மாதிரி வருது. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன மாதிரி வந்து. ஓகே உங்களை வீட் சொல்கிறேன், என்ன சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஓகே நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க விளங்குது. ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படியே நாக்கில் வைக்க அப்படியே நழுகி கொண்டு போகுது. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் பைனாப்பிள் வந்து லைட்டான புளிப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ கட் பண்ணி லைட்டாக அவிச்சது போட்டு சீனியும் மிக்ஸ் பண்ணி வேலைக்கு அந்த ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னு சொன்னால் புளிப்பு மிளிப்பும் சேர்ந்தால் உங்களை தெரியும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளை விரும்பி சாப்பிடணும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி செம ஈஸி. ஒரு எனக்கு ஒரு 30 மினிட்ஸே வராது. ரவா வந்து குயிக்காக செய்து கொடுக்கலாம் எல்லாருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக புதுசாக ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். நான் வீடியோஸும் கண்டிப்பாக போடுவேன். ஸோ எல்லோரும் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.